Very good morning. Today we are going to see the next topic in electricity lesson. Take page number 50, heating effect of current. Okay, yeah. So page number 50 la heating effect of current irukum. So நம்ம last class வரைக்கும் என்னென்ன topicல discuss பண்ணிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா electrical resistivity, then electrical conductivity, resistors in series, then resistors in parallel. ஸோ இந்த டாபிக்ல எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். ஸோ எலக்ட்ரிசிட்டினால ஒரு ஹீட்டிங் எஃபெக்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியுது, இந்த ஹீட்டிங் எஃபெக்ட் வந்து நமக்கு பெனிஃபிஷியலா இருக்கா இல்லையா, இல்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகக்கூடிய ஒரு வயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டிங் எஃபெக்ட் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணத்தான் செய்யுது. இருந்தாலும் கூட அடிஷ்னல் ஹீட்டிங்க்கு நம்ம எந்த மாதிரியான மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்றோம். ஸோ அது ரிலேட்டடா உள்ள டாபிக் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ நார்மலாவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பல்போ இல்ல ஃபேனோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம் அது வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு நம்ம அதை டச் பண்ணக்கூடிய டைம்ல வந்து பார்த்தா அப்படின்னா அந்த ஹீட்டை வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அப்ப இந்த ஹீட் வந்து எப்படி எதனால ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம சப்ளை பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜியில பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப லைட் அப்படின்னு எடுத்துக்கிட்ட அப்படின்னா நம்ம சப்ளை பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டியில வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலர் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து லைட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. ஆனாலுமே கூட அதுல சம் பர்சன்டேஜ் என்னவாவும் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. இதை வந்து டோட்டலாவே வந்து இது ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகாம இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா லைட் எனர்ஜியாவே கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நோ, இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன் என்ன ரீசன் அப்படின்னா இது எப்படினாலும் இந்த ப்ராசஸ் நடக்கத்தான் செய்யும். இதை வந்து நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. ஓகேயா? ஸோ அப்போ பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து என்னவாதான் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜியா தான் கன்வெர்ட் ஆகும். ஓகேயா? ஓகே, இதெல்லாம் எதனால மிஸ் நடக்குது என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் உனக்குள்ள தோணுது அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸ், அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்றோம் பாத்தியா. ஸோ இதுக்கானது லாஸ்ட் இதுலயே ஒரு சின்ன வீடியோ கிளிப் வந்து பார்த்தோம். ஸோ அப்போ அந்த எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட் அது ஃப்ளோ ஆகக்கூடிய டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அது அங்க இருக்கக்கூடிய ஆட்டத்தோட போய் வந்து பாத்தீங்கன்னா மோதுது, ஒரு கொலிஷன் நடக்குது, இல்ல அங்க இருக்கக்கூடிய வேற ஒரு எலக்ட்ரான்ஸோட போய் மோதுது. ஸோ இப்படியெல்லாம் மோதக்கூடிய டைம்ல அந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாம் என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மோதக்கூடிய டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். இதை வந்து ஃபுல்லா மோதாமலே அந்த கொலிஷன் ப்ராசஸே நடக்காம கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா அது கிடையாது. ஸோ அப்ப அங்க கொலிஷன் கண்டிப்பா நடக்கத்தான் செய்யும். அப்ப கொலிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய டைம்ல சம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்னவாதான் கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட் எனர்ஜியா தான் அது கன்வெர்ட் ஆகும். ஓகேயா? ஸோ இதுதான் இங்க உனக்கு ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்ல கொடுத்துருக்கக்கூடிய சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகேயா? ஓகே. ஸோ இப்ப இங்க வந்து ஹீட் எனர்ஜினால என்ன யூசேஜ் இருக்கு, ஸோ அதுதான் இப்ப நீ பார்க்கக்கூடிய அந்த பிக்சர். ஸோ இந்த ஹீட் எனர்ஜியை வந்து பாத்தீங்கன்னா அயன்ல நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரூம் ஹீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி. தென் பல்பு, உனக்கு அந்த பல்புல இருக்கக்கூடிய அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து க்ளோ ஆகணும் அப்படின்னா அங்க வந்து அந்த ஃபிலமெண்ட் வந்து என்ன ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹீட் ஆகணும். அது ஹீட் ஆனா மட்டும்தான் அடுத்து அந்த ஃபிலமெண்டால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த க்ளோ, அந்த லைட் எனர்ஜியை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ இதெல்லாம் சொல்லி நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியூஸுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீட் எனர்ஜியோட யூசேஜ் இருக்கு. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஹீட் எனர்ஜி அது கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்ப நீ பார்க்கக்கூடிய பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்டுக்கான அந்த அப்ளையன்சஸ் தான் இப்ப நீ பார்த்துட்டு இருக்க. ஓகேயா? ஓகே. இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். ஓகேயா? இப்ப நான் வந்து சொன்னேன் இப்ப அயன் பாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகணும். அப்ப ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய டைம்ல எனக்கு எக்ஸ்ட்ரா ஹீட் வந்து அங்க ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா
அங்க நான் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம், கரண்டோட அமௌண்ட்டை வந்து ஜாஸ்தி பண்ணேன்னா எனக்கு அங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். வேற எப்படியெல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீட் எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து செகண்ட் ஒன் என்ன சொல்லலாம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல ஹீட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தது அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன ஆயிடும் அப்படின்னா ஈஸியா ஃப்ளோ ஆயிட்டு வரும். ஸோ அப்ப அங்க உனக்கு ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகாது. ஓகே, அப்ப ரெசிஸ்டன்ஸை நான் ஜாஸ்தி பண்ணேன்னா ஹீட் எனர்ஜி ஹை ஆகும். வேற எப்படி நான் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம். ஒரு ஒயர்ல கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ டைம் வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும், அந்த டைமிங் வந்து இன்க்ரீஸ் ஆக நமக்கு அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. ஸோ அப்ப இப்ப நம்ம பார்த்திருக்கக்கூடிய இந்த 3 டேர்ம் என்னென்ன சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆனது, எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஹீட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. தென் ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஹீட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. தென் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஹீட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் H = I²RT. இது எந்த பேஜ்ல மிஸ் இருக்கு அப்படின்னா பேஜ் நம்பர் 50ல பாத்தீங்கன்னா இந்த டாபிக் இருக்கு. ஸோ அப்ப பேஜ் நம்பர் 50 எடுத்து வச்சுக்கோ. பேஜ் நம்பர் 50ல ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் இருக்குடா தம்பி. ஓகே, பேஜ் நம்பர் 50 ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்ல என்னென்ன டேர்ம்ஸ் இதுல யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாரு. லெட் ஐ பி த கரண்ட். டேய் தம்பி, ஒவ்வொரு டேர்முக்கான மீனிங் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கணும், மைண்ட்ல வச்சுக்கோ. லெட் ஐ பி த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ எ ரெசிஸ்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர். ஓகேயா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டருக்கான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர். அண்ட் வி பி த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த ரெசிஸ்டர். த சார்ஜ் flowing through the circuit for a time interval t is q. அதுல ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டி டைம்ல ஃப்ளோ ஆகக்கூடிய சார்ஜ் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா q அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி கொண்டு வரக்கூடிய அடுத்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா H = W. H = W. ஸோ உனக்கு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா அங்க என்ன நடந்திருக்கணும், சார்ஜோட ஃப்ளோ, அதாவது அங்க ஒரு ஒர்க் வந்து நடந்திருக்கு. ஒரு சார்ஜ் வந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு டிராவல் ஆயிருக்கா. ஸோ அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்து நடந்திருக்கு. அப்ப ஹீட் எனர்ஜின்றது எதுக்கு ஈக்குவலா வருது அப்படின்னா ஒர்க்குக்கு ஈக்குவலா இருக்கு. ஒர்க்குக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Q. ஓகே, ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா V × Q. V denotes potential difference, then Q denotes charge. ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸையும் சார்ஜையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா we get the answer for work done. ஓகேவா, ஸோ இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலா நேற்று நடந்த NTEC எக்ஸாம்ல இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, நேற்று அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது தான் தோணுச்சு எலக்ட்ரிசிட்டி லெசன்ல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி அங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கடா தம்பி. இது எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரை நல்லா தரோவா ரீட் பண்ண அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அப்ப பாத்துக்கோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ். இப்ப நீ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேற அடுத்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எழுதுற அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய பேசிக் ஃபார்முலாஸ்ல இருந்து தான் உனக்கு கொஸ்டின் கேட்க போறாங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் உன்னோட புக்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அழகா பாக்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோ. இல்ல நீ அடிக்கடி ரெஃபர் பண்ணக்கூடிய நோட்ல ஏதாவது ஒரு பாக்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோ. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்ப ஹீட்டுக்கான ஃபார்முலா H = V × Q. ஓகே, H = V × Q, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் × சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் வேற என்ன, Qக்கான நெக்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா Q = I × T. Q = I × T. I means current, T means time. ஓகேயா, ஸோ அப்ப Q = IT அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபார்முலாவை
Q is equal to IT ன்னு சொல்லக்கூடிய இந்த ஃபார்முலாவை நம்ம எங்க சப்ஸ்டியூட் பண்றோம் அப்படின்னா VQல சப்ஸ்டியூட் பண்றோம். Instead of Q we use the formula I into T. So next இந்த ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாரு. H is equal to V into I into T. H is equal to V into I into T. V நம்ம ஆல்ரெடி எங்க ஃபார்முலா பார்த்திருக்கோம் அப்படின்னா ஓம்ஸ் லால பார்த்திருக்கோம். So V is equal to IR. V is equal to IR. So அந்த ஃபார்முலாவை இங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். So instead of V use IR. ஓகேயா? ஸோ ஆல்ரெடி அங்கே I ப்ரெசென்ட் ஆயிருக்கு, இன்னொரு ஐயும் அங்கே போகுதா, ஸோ அப்போ I ஸ்கொயர் ஆயிடுது. ஸோ ஃபைனலாக ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா H is equal to I ஸ்கொயர் RT. ஸோ ஃபார்முலாவோட ஸ்டார்டிங் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா H is equal to W பார்த்தோம். ஸோ Wக்கான ஃபார்முலா V into Q பார்த்தோமா. ஸோ அந்த V into Qக்கு தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா Vக்கு வந்து Qக்கு வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம், IT யூஸ் பண்றோம். தென் Vக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிருக்கிறோம், IR சப்ஸ்டியூட் பண்ணிருக்கிறோம். ஸோ Vக்கும் ஃபார்முலா இருக்கு, Qக்கும் ஃபார்முலா இருக்கு. அந்த ரெண்டு ஃபார்முலாவையும் இங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய டைம்ல ஃபைனல் ஃபார்முலா H is equal to I ஸ்கொயர் RT. ஓகேயா? ஸோ அப்போ ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உனக்கு இந்த ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரணும். H is equal to I ஸ்கொயர் RT. ஓகேவாடா தம்பி? இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இப்ப நடக்கக்கூடிய டைம்லயே உன் மைண்ட்ல ஏத்திக்கணும். ஒரு 5 டைம்ஸ் நீ சொல்லி பார்த்துக்கோ. சொல்லி பார்த்தேன்னா தான் இது உனக்கு ஈஸியா இருக்கும். H is equal to I ஸ்கொயர் RT. H is equal to I ஸ்கொயர் RT அப்படின்னா மினிமம் ஒரு 5 டைம்ஸ் சொல்லி பார்த்துக்கோ. இந்த ஃபார்முலா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே. தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. அந்த ஃபார்முலாவுக்கான எக்ஸ்பிளனேஷனை கீழே கொண்டு வந்திருக்காங்க. Joule's law of heating states that the heat produced in any resistor is, அந்த ஃபார்முலாவை எப்படி கொண்டு வராங்கன்னு பாரு. Heat is directly proportional to the square of the current. இருக்கா? H is equal to I ஸ்கொயர்னு சொன்னோமா. ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எப்படி கொண்டு வராங்கன்னு பாரு. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். கரண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னா ஹீட்டோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். Directly proportional to the square of the current passing through the resistor. Then heat is directly proportional to the resistance of the resistor. Resistor oda value increase ஆனாலும் heat oda value increase ஆகும். The next one பாரு. Heat is directly proportional to the time for which the current is passing through the resistor. So அந்த resistor வழியா அந்த current வந்து பார்த்தேன்னா எவ்வளோ நேரம் பாஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த டைம் வந்து இன்க்ரீஸ் ஆக உனக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த பல்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour க்ளோ ஆயிருக்கு, 1 hour அந்த பல்ப் வந்து எரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ அதை டச் பண்ணி பார்க்கும்போது லைட்டா ஹீட் இருக்கும். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா 5 hours இல்லை 8 hours அப்படின்னு சொல்லிட்டு அதோட டைம் இன்க்ரீஸ் ஆக அந்த ஹீட்டும் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாவே இருக்கும். ஸோ அதைத்தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்ட். இந்த ஹீட்டிங் எஃபெக்டோட அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. ஃபர்ஸ்ட் ஒன், த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் யூஸ்ட் இன் மெனி ஹோம் அப்ளையன்சஸ். எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம்னு பாரு. எலக்ட்ரிக் அயன், எலக்ட்ரிக் டோஸ்டர், தென் எலக்ட்ரிக் ஓவன், தென் எலக்ட்ரிக் ஹீட்டர், கெய்சர் எக்ஸெட்ரா. இன் தீஸ் அப்ளையன்சஸ் நிக்ரோம், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகணும். எலக்ட்ரிக் ஹீட்டர்ல அந்த ஸ்ப்ரிங் மாதிரி உள்ளதுல எல்லாம் நம்ம என்ன ஒயர் யூஸ் பண்றோம் அப்படின்னா நிக்ரோம் ஒயர் தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்போ நிக்ரோம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் நிக்கல், குரோமியம் அண்ட் அயன். ஓகேயா? ஸோ அப்போ இதுக்கான அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து ஹையா இருக்கும். இருக்கக்கூடிய மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாம் விட இந்த நிக்ரோம் மெட்டீரியலுக்கான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஹையா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ண முடியுது அப்படின்னா நிறைய ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஓகேயா? ஸோ அப்ப இந்த மாதிரியான டிவைஸ்ல எல்லாம் நம்ம என்ன ஒயர் தான் யூஸ் பண்றோம் அப்படின்னா நிக்ரோமை தான் யூஸ் பண்றோம். என்ன ரீசன் கொடுத்துருக்காங்கன்னு பாரு. இட் ஹேஸ் அ ஹை ரெசிஸ்டிவிட்டி. நிக்ரோம் ஹேஸ் ஹை ரெசிஸ்டிவிட்டி and it has a high melting point and it is not easily oxidized. Because of these three reasons we have used nichrome wire. Okay, so இந்த heating effectல நம்ம என்ன wire யூஸ் பண்றோம் அப்படின்னா nichrome wire யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். Okay, the next one என்ன இருக்குன்னு பாரு. fuse wire. fuse wireக்கும் இந்த கான்செப்டுக்கு என்ன லிங்க்னு பாரு. The fuse wire is connected in series in an electric circuit
ஸோ ஃபியூஸ் வயரை நார்மலா என்ன பண்றோம் அப்படின்னா சீரிஸ் கனெக்ஷன்ல தான் கொண்டு வந்திருப்போம். இது நம்ம அடுத்த டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட் பார்க்கக்கூடிய டைம்ல உனக்கு புரியும். when a large current passes through the circuit, the fuse wire melts due to Joule's heating effect and hence the circuit gets disconnected. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ ஹையா இருக்கு, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டொமஸ்டிக் சர்க்யூட் வெளியே டிராவல் ஆகுது அப்படின்னா அந்த கரண்ட் வந்து அப்படியே நமக்கு உள்ள வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற எலக்ட்ரிக்கல் டிவைஸ் அப்ளையன்சஸ் உள்ள பாஸ் ஆனது அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் டேமேஜ் ஆகும். ஸோ அந்த டேமேஜை அந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட்டை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அப்போ அந்த ஃபியூஸ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி ஹெவி ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வரக்கூடிய டைம்ல ஆட்டோமேட்டிக்காவே அது என்ன ஆயிடுது அப்படின்னா நல்லா ஹீட் ஆகி அந்த இடத்துல வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா சர்க்கியூட்டை வந்து பிரேக் பண்ணிடுது. ஓகேயா? ஸோ அப்போ இந்த இடத்துலயுமே அந்த ஹை ஹீட்டு ஆட்டோமேட்டிக்கா உனக்கு அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஹையா இருக்கக்கூடிய வயரை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டக்குனு ஹீட் ஆகி அது அந்த இடத்துல மெல்ட் ஆகி சர்க்கியூட்டை வந்து பிரேக் பண்ணிடுது. ஓகே? ஸோ அப்ப இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா Joule's law of heating effect தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்றோம். The fuse wire is made up of a material whose melting point is relatively low. ஸோ மெல்டிங் பாயிண்ட் வந்து லோவா இருக்கணும், ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையா இருக்கணும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலை தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபியூஸ் வயரா யூஸ் பண்ணுவோம். காப்பர் வயரை யூஸ் பண்றதை விட அதுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் வயர் ஃபியூஸ் வயர்னே இருக்கும், அந்த வயரை யூஸ் பண்ணக்கூடிய டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா ஃபிலமெண்ட் இன் பல்ப்ஸ். ஸோ பல்புல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த பல்புல இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் இப்போ டங்ஸ்டன் யூஸ் பண்றோம் அப்படின்னா அங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபிலமெண்ட் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா ஹீட் ஆகணும். ஸோ ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகுது. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் இந்த கான்செப்டை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் ரிலேட்டடா கொஞ்சம் டாபிக்கை இப்போ ஓவரால் ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இது ரிலேட்டடா ஒரு ஷார்ட் வீடியோ மட்டும் பார்க்க போறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் ஒன்று டிஸ்கஸ் பண்ணிடுவோம். என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னு பாரு. An electric heater of a resistance of 5 ohm is connected to an electric source. If a current of 6 ampere flows through the heater, then find the amount of heat produced in 5 minutes. ஸோ அப்போ என்னென்ன given என்னென்ன அப்படின்னு பாரு. 5 ஓம் கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ அது ரெசிஸ்டன்ஸ் R is equal to 5 ஓம். தென் கரண்ட் வந்து எவ்வளவு? I is equal to 6 ஆம்பியர். ஓகே, எவ்வளவு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ். ஸோ மினிட்ஸ்ல கொடுத்துருக்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். பிகாஸ் த யூனிட் ஆஃப் டைம் இஸ் செகண்ட். ஓகேயா? ஸோ அப்போ 5 மினிட்ஸ்ல உள்ளதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா செகண்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்றோம். ஸோ கன்வெர்ட் பண்ணக்கூடிய டைம்ல we get the answer 300 seconds. ஓகேயா? then amount of heat produced H is equal to I square RT. ஸோ ஐக்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றோம்? 6 யூஸ் பண்றோம். ஸோ ஸ்கொயர்ன்றதுனால 6 ஸ்கொயர். தென் ஆரோட வேல்யூ 5. தென் டியோட வேல்யூ 300. ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் 54,000 ஜூல். இது ஹீட் எனர்ஜி அப்படின்றதுனால அந்த எனர்ஜிக்கான யூனிட் வந்து ஜூல் வந்து யூஸ் பண்ணிருக்கிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஒரு மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ இதுக்கான ஃபார்முலாவை மட்டும் நம்ம தரோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது ரொம்ப 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 நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு இதுல எந்த டவுட்ஸும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ரிலேட்டடா உள்ள அந்த வீடியோவை மட்டும் இப்போ பார்த்துருவோம். பட்டு புடவைய பாத்துக்கிறதுல யாரோ எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க போல. ஆனா இந்த பட்டை துவைக்க போட்டாதான் என் மனசே உடைஞ்சிடும். மனசெல்லாம் உடைய வேண்டாம். பட்டு புடவைக்கு கொஞ்சம் 11 கேர் எக்ஸ்பர்ட் கேர் வாஷ் கொடுக்கலாம். இதோட மைல்ட் pH நியூட்ரல், நோ என்டாம், நோ ப்ளீச் ஃபார்முலா பட்டு துணிகளை இதுக்கு மாத்த வச்சு அதோட ஷைனை பராமரிக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண முடியலடா தம்பி. Applications of heating effect of electric current.
As electric current passes through a conductor, some amount of heat is generated due to collision occurred between atoms and their electrons. ஸோ அந்த கொல்யூஷன் எதனால நடக்குது, ஏன் வந்து பாத்தீங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியா ஏன் கன்வெர்ட் ஆகுது அப்படின்றதுக்கான ரீசன் தான் இப்ப நீ பாத்துட்டு இருக்க. This unavoidable heating can increase the temperature of the components and also alters their properties. However, heating effect of electric current has many useful applications. The most common examples are electric iron, electric toaster, electric oven, electric kettle, and electric heater. 1. An electric bulb consists of a filament. This filament becomes hot and emits light. It is made up of a metal with high melting point, such as tungsten, whose melting point is 3,380 degrees Celsius. The bulbs are usually filled with chemically inactive nitrogen and argon gases, which prevents their oxidation to prolong the life of filament. 2. An electric iron consists of a coil of high resistance covered by mica sheets and kept inside a heavy metal block. When electric current passes through the coil, it gets heated and can be used for ironing clothes. The mica sheet is a bad conductor of electricity and good conductor of heat. ஸோ இந்த மைக்காவை இப்பயும் கூட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நிறைய இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இட் இஸ் த பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அதனாலதான் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்ல அதோட அந்த கவரிங்ல நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா மைக்காவை யூஸ் பண்ணிக்கிறோம். பட் இட் இஸ் த குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஹீட்டை வந்து பாஸ் பண்றதுல இட் இஸ் த குட் கண்டக்டர். ஸோ எப்படி வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டரோட இருக்கு அப்படின்றத பாரு. It prevents the current from entering into the metal and thus protecting the user from getting an electric shock. Questions that can be asked based on this. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு 2 கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்ப இதோட யூசேஜ் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றத இப்ப நீ கவனிச்சிருப்பேன். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரியான ஹீட்டிங் எஃபெக்ட் எதனால ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றதையும் இப்ப நீ கவனிச்சிருப்ப. ஓகேவா? ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரிக் பவர். ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரிக் பவர். ஸோ ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்க்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு பவர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் நம்ம வாங்கக்கூடிய லைட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் அந்த பவர் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ ஒரு லைட்ல வந்து பாத்தீங்கன்னா 40 வாட்ஸ் பல்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிலது 60 வாட்ஸ் பல்பு, 1000 வாட்ஸ் பல்பு, தென் மிக்சி, கிரைண்டர், இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பவர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகேயா? இப்போ இந்த பவர் அப்படின்னு சொல்றாங்களே இதுக்கான மீனிங் தான் என்ன? ஒரு கான்செப்ட் கொஞ்சம் கிளியரா இருக்கும். கரண்ட் என்ன, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்றதுல எல்லாம் கொஞ்சம் கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்ப நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த பவர். ஸோ அப்ப இந்த பவர் வந்து எதை டினோட் பண்ணுது? ஸோ அது ரொம்ப கஷ்டம் இல்ல. பல்ப்லயே கொஞ்சம் பாரு, 40 வாட்ஸ் பல்பு அப்படின்னா அதோட அந்த க்ளோ வந்து எப்படி இருக்கும். அதே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 வாட்ஸ் பல்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட க்ளோ எப்படி இருக்குன்னு பாரு. ஸோ அப்ப இந்த டிஃபரன்ஸ் எப்படி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எவ்வளவு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து கன்சியூம் பண்ணிக்குதோ அதுக்கேற்றா போல அதோட எஃபெக்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 40 வாட்ஸ் பல்புனா என்ன பண்ணுது? இட் கன்சியூம்ஸ் ஜஸ்ட் 40 ஜூல்ஸ் எனர்ஜியை மட்டும் அது என்ன பண்ணிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சியூம் பண்ணிக்குது. 100 வாட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ஜூல்ஸ் எனர்ஜியை அது கன்சியூம் பண்ணிட்டு அதுக்கான எஃபெக்ட் வந்து இன்னும் ஜாஸ்தியாவே கொண்டு வரும். ஓகேவா? ஸோ அப்ப இப்ப பவர்னா ஓரளவுக்கு உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இதுக்கு இன்னுமே ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா பவர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். ஓகேயா? பவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டிஃபைன்ட் அஸ் தி ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் ஆர் ரேட் ஆஃப் ஸ்பெண்டிங் எனர்ஜி. ஸோ 1 ஹவர்க்குள்ள எவ்வளோ எனர்ஜி அதை ஸ்பெண்ட் பண்ணுது. இப்போ 100 வாட்ஸ் பல்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா 100 ஜூல்ஸ் எனர்ஜியை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து யூஸ் பண்ணிக்குது. 1 செகண்ட்ல 100 ஜூல்ஸ் எனர்ஜியை வந்து அது யூஸ் பண்ணிக்குது.
ஓகேயா 40 வாட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 செகண்ட்ல 40 ஜூல்ஸ் எனர்ஜி அது வந்து பாத்தீங்கன்னா கன்சியூம் பண்ணிக்குது. ஓகேயா ஸோ அப்ப எலக்ட்ரிக் பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஸ்பெண்டிங் எனர்ஜி. இன்னும் வேற இன்னும் சிம்பிளிஃபை பண்றாங்க அப்படின்னு பாரு. எலக்ட்ரிக் பவர் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ரேட் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இப்ப நான் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன்னா அதே தான் உனக்கு டெஃபினிஷனா இருக்கும். எலக்ட்ரிக் பவர் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி rate of consumption of electrical energy. ஓகேயா ஸோ அப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி எலக்ட்ரிக் பவருக்கு என்ன ஃபார்முலா கொடுக்குறாங்கன்னு பாரு. பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம் டேக்கன். பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம் டேக்கன். எங்க வருது இருக்கா? Power is equal to work done by time taken. P is equal to work by time இருக்குது. So work கான formula V into I into T. ஓகேயா so divided by T. T cancel ஆயிடுது. So final formula V into I. பவருக்கான ஃபார்முலாவை மைண்ட்ல வச்சுக்கோ. V into I. ஹீட்டிங் எஃபெக்ட் அந்த H கான ஃபார்முலா என்னது? H is equal to I square RT. இது அடுத்த ஃபார்முலா. பவருக்கான ஃபார்முலா பவர் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்டு கரண்ட். பவர் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்டு கரண்ட். ஸோ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஹையா இருந்தாலும் கரண்ட் ஹையா இருந்தாலும் உனக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்க பவரும் ஹையா இருக்கும். ஸோ அந்த மீனிங்ல தான் நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்முலா வந்துருக்கு. ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்டு கரண்ட். ஓகே நெக்ஸ்ட் இதுக்கான யூனிட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா சொன்னேன். நான் ஏற்கனவே சொன்னேன் 40 வாட்ஸ் பல்பு 100 வாட்ஸ்ன்னு சொன்னேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பவருக்கான யூனிட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட். ஓகே பவருக்கான யூனிட் என்னது? வாட். WATT. ஓகேயா WATT. ஓகே தென் 1 வாட் அப்படின்றது எதை டினோட் பண்ணுதுன்னு பாரு. 1 வாட்ஸ் அப்படின்னு சொல்றோம் பாத்தியா. இந்த 1 வாட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா 1 வாட் இஸ் த power consumed. 1 watt is the power consumed when an electric device is operated at a potential difference of 1 volt and it carries a current of 1 ampere. So அப்ப அந்த பர்டிகுலர் எலக்ட்ரிக் டிவைஸ்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 1 வோல்ட்டா இருக்கு. அங்க பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து 1 ஆம்பியரா இருக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் பவர் வந்து which is equal to 1 watt. ஓகேயா ஸோ இப்போ இந்த யூனிட் ஆஃப் பவர் இதுல லார்ஜ் யூனிட் ஆஃப் பவர் வந்து என்ன அப்படின்னா கிலோ வாட் ஹார்ஸ் பவர் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேயா கிலோ வாட் ஹார்ஸ் பவர். ஸோ அப்போ அந்த 1 கிலோ வாட்டை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா யூனிட்ல நம்ம மென்ஷன் பண்றோம். ஸோ கிலோ வாட்டுக்கான அந்த 1 கிலோ வாட் அப்படின்றதான் எதுக்கு ஈக்குவலா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 யூனிட்டுக்கு அது ஈக்குவலா இருக்கு. ஓகேவா ஓகே தென் consumption of electrical energy. Consumption of electrical energy. So consumption of electrical energy is based on 2 factors. என்னென்ன ஃபேக்டர் கொடுத்துருக்காங்கன்னு பாரு. amount of electric power then duration of usage. இது ரெண்டையும் பொறுத்து ஆட்டோமேட்டிக்கா அந்த கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா டிஃபர் ஆகுது. உனக்கு எலக்ட்ரிக் பவர் ஹை ஆகுது, நீ யூஸ் பண்ணக்கூடிய டைம் வந்து பாத்தீங்கன்னா ஹையா இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அங்க உனக்கு கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எப்படி இருக்க போது ஹையா தான் இருக்கு. ஓகே ஓகே நெக்ஸ்ட் this larger unit kilowatt hour னு கொடுத்திருக்காங்க. 1 kilowatt hour is otherwise known as 1 unit of electrical energy. இப்ப நம்ம டொமஸ்டிக் பர்பஸ்ல நம்ம வீட்டுல யூஸ் பண்றதுலாம் எத்தனை யூனிட் ஓடி இருக்கு அப்படின்லாம் நம்ம கேட்கோம் பாத்தியா. ஸோ அப்போ வந்து சொல்றாங்க இவ்வளோ 200 யூனிட் 300 யூனிட் அப்படின்னு சொல்றாங்க பாத்தியா. இந்த 200 யூனிட் 300 யூனிட்ன்றது அந்த 1 யூனிட்ன்றது எதுக்கு ஈக்குவல்? எனக்காவது அந்த கான்செப்டை பத்தி நம்ம திங்க் பண்ணிருக்கோமா? ஸோ அப்ப யூனிட் அப்படின்றது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா 1 கிலோவாட் ஹவர். ஓகேயா 1 kilowatt hour. இந்த 1 kilowatt hourக்கான explanation பாரு. 1 kilowatt hour means that an electric power of 1000 watts has been utilized for an hour. ஒரு மணி நேரத்துல நம்ம 1000 watts power வந்து யூஸ் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா that is equal to 1 kilowatt hour. ரைட் தம்பி நல்லா கவனிச்சுக்கோ. 1 hourல 1000 watts நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம். அதாவது 100 watts பல்பே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பல்பு ஒரு மணி நேரம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா that is equal to 1000 watts. ஓகேயா
அப்ப 1000 watts 1 kilowatt hour means that an electric power of 1000 watts has been utilized for an hour. Okay, so 1 kilowatt hour is equal to 1000 watts hour. இப்படி வாட்ஸ் தானே பார்த்துட்டு இருந்தோம். இதுல அவர் எங்க வந்தது அப்படின்னா ஏற்கனவே ஃபார்முலாலே நம்ம பார்த்துட்டோம். ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பாரு, பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம் டேக்கன் வந்ததா. ஓகே, பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம் டேக்கன். ஸோ பவருக்கான யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா வாட், பவருக்கான யூனிட் வாட். அப்ப 1 கிலோவாட் அவர் அப்படின்றது எதுக்கான யூனிட் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கான யூனிட். 1 கிலோவாட் அவர் அப்படின்றது எதுக்கான யூனிட், எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கான யூனிட். எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கு நம்ம ஜூல் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது என்ன புதுசா இருக்கும். ஸோ ஜூல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாலர் யூனிட். ஓகேயா, ஜூல்ன்றது ஸ்மாலர் யூனிட். அதே இதுல ஹையர் யூனிட். இப்ப நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய அதே எலக்ட்ரிசிட்டி தான் ஃபேக்டரிஸ்ல யூஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ உனக்கு அங்க கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆகும். ஸோ அப்ப இங்க சொல்லக்கூடிய அதே யூனிட்டை நம்ம அங்கேயும் சொல்ல முடியாது. அங்க வந்து ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா, ஸோ அப்ப இதெல்லாம் கொஞ்சம் கவனமா என்னென்ன டேர்ம்ஸ் நான் புதுசா நான் சொல்றேன்றத கவனிச்சிட்டேவா. ஸோ அப்ப 1 கிலோவாட் அவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் த யூனிட், இட் இஸ் த யூனிட் ஆஃப் electrical energy. Okay, a unit of electrical energy. So அப்போ 1 kilowatt hour is equal to 1000 watts hour. 1000 போட்டாச்சு. இது எப்படி ஜூலுக்கும் 1 kilowatt hourக்கும் உள்ள லிங்க் என்னன்றதை தான் இங்க உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஸோ 1000 into வாட் அவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவரை வந்து நம்ம செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ 1 hour is equal to 60 minutes. 1 minute is equal to 60 seconds. அதனாலதான் நம்ம இங்க 260 யூஸ் பண்ணிருக்கிறோம். என்னடா அது புதுசா வருது அப்படின்னு பார்க்காத, இங்க கொடுத்துருக்கக்கூடிய அவரை செகண்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ 60 into 60. ஸோ மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் 3.6 into 10⁶ ஜூல். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலுக்கும் இந்த கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலுக்கும் கிலோவாட் அவருக்கும் உள்ள லிங்கை தான் வந்து இந்த இடத்துல டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ 1 kilowatt hour is equal to 3.6 into 10⁶ joules. ஓகேயா, ஸோ அப்போ பவர்னா உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகேயா, ஸோ இன்னும் இதுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சி. ஸோ மிக்சியில நீ பார்த்த அப்படின்னா 600 வாட்ஸ் இருக்கக்கூடிய மிக்சி இருக்கு, 700 வாட்ஸ் இருக்கக்கூடிய மிக்சி இருக்கு. இது வந்து கம்பெனிக்கு கம்பெனி டிஃபர் ஆகும். கொஞ்சம் நீ கவனிச்சேன்னா தெரியும். ஸோ அப்போ உனக்கு வாட் லெவல் கூட 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 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கிரைண்டிங் பவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அது அரைச்சிருக்கக்கூடிய அந்த இது பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் பவர் பேஸ் பண்ணி வர்றது தான். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட். ஓகே, ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டுக்கான ஒரு பிக்சர் ஒன்று நமக்கு கொடுத்துருக்காங்க, புக்லேயே இருக்கும். ஸோ அப்போ இந்த பிக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஹெட்டிங் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பாரு. ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, லைவ் ஒயர், தென் நியூட்ரல் ஒயர். ஓகே, 2 ஒயர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா லைவ் ஒயர்ல தான் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜஸ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஒயர்ல தான் இருக்கு. மிஸ் இதை நாங்க எப்படி வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறது, லைவ் ஒயர் இதுதான் நியூட்ரல் ஒயர் இதுதான் அப்படின்றத நாங்க எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த இன்சுலேஷன் மேல கவர் இருக்கு பாத்தியா, மேல கொடுத்துருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் இன்சுலேஷனை கவனிச்சனாலே தெரியும். ஸோ அது என்ன கலர்ல இருக்கும், ரெட்ல கொடுத்துருக்காங்களா பிளாக்ல கொடுத்துருக்காங்களா. ரெட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லைவ் ஒயர். ஓகே, அதுல சார்ஜ் ஹெவி சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. நியூட்ரல் ஒயர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பிளாக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலா தான் இருக்கும். ஸோ இப்ப இந்த லைவ் ஒயர் நெக்ஸ்ட் எதுல பாஸ் ஆயிட்டு இருக்கு, டே தம்பி இதுதான் நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய டொமஸ்டிக் சர்க்கியூட் டயக்ராம் தான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப நான் சொன்னதுக்கு அதுக்கப்புறமேட்டு கூட நீ வீட்டுல கூட போயிட்டு நம்ம சர்க்கியூட் வந்து எப்படி இருக்கு அப்படின்றதையும் கூட நீ போய் அங்க பாத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த லைவ் ஒயர்ல இருந்து அடுத்த அது எதோட அடுத்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபியூஸோட கனெக்ட் ஆயிருக்கும். நியூட்ரல் ஒயரை அதுக்குள்ள கொண்டு வரல.
ஓகே, நியூட்ரல் ஒயர் வந்து செப்பரேட்டா தான் இருக்கும். தென் ஃபியூஸ்குள்ள போனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தேன் அப்படின்னா அடுத்து எதோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் பாக்ஸ் இருக்கு பார்த்தியா, மீட்டர் பாக்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஒயரும் நியூட்ரல் ஒயரும் பார்த்தீங்கன்னா மீட்டர் பாக்ஸ்குள்ள போகுது. தென் அடுத்து மெயின் ஸ்விட்சுக்குள்ள போகுது. அங்க ஸ்விட்சில் இருந்து கனெக்ஷன் ஆஃப் வேரியஸ் அப்ளையன்சஸ் இன் பேரலல். ஸோ இப்போ இங்க இருந்து தான் இந்த மெயின் ஸ்விட்சில் இருந்து தான் அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம வீட்லயே வந்து பார்த்தோன்னா செப்பரேட்டா ரூம் இருக்கா, கிச்சன் தனியா இருக்கா, ஹால் தனியா இருக்கா, சைடுல பெட்ரூம் தனியா இருக்கா, ஸ்டடி ரூம் தனியா இருக்கா அப்படின்னா இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் கனெக்ஷன்ல தான் இருக்கும். இங்க போகக்கூடிய அந்த சர்க்யூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரலல் கனெக்ஷன்ல இருக்கும். அப்ப இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அப்ளையன்சஸோட எல்லாம் இது வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ அங்க இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜோ இல்ல ஏசியோ அதோட எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேயா? ஓகே, ஸோ இதெல்லாம் என்னென்ன இதுல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத உனக்கு இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் த இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த மெயின் பாக்ஸ். ஓகே, மெயின் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு ஃபியூஸ், தென் செகண்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா மீட்டர். ஓகே, மீட்டர் என்ன பர்பஸ் யூஸ் பண்றோம்? மீட்டர் இஸ் யூஸ்ட் டு ரெக்கார்ட் தி கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எவ்வளவு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்றோம் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, என்னடா தம்பி எந்த கிளாஸ் புக் வாங்கணுமா? ஒரு 10 minutes அங்கே வெயிட் இங்கே வெயிட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபியூஸ் பாக்ஸ். அடுத்து இந்த ஃபியூஸ் பாக்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாரு. கண்டெய்ன்ஸ் எய்தர் எ ஃபியூஸ் ஒயர் ஆர் எ மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர், எம்சிபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நிறைய இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூஸ் ஒயர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஃபியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபியூஸ் ஒயர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அடுத்த லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்சிபி மினியேச்சர் ஷார்ட் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த சர்க்யூட் பிரேக்கர் முன்னாடி ஃபியூஸ் போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் வந்து நம்ம எடுத்து மாத்துவோம். பட் ஆனா இந்த சர்க்யூட் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே என்ன பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி பண்ணிக்குது. ஓகேயா? ஸோ ஃபியூஸ் மெயினா நம்ம யூஸ் பண்றதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெவி கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெவி கரண்ட் உள்ள போயிட்டு உள்ள இருக்கக்கூடிய மற்ற எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸையும் அது என்ன பண்ணிடும் அப்படின்னா டேமேஜ் பண்ணிடும். அப்படின்றதுக்காக அது முன்கூட்டியே என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த ஃபியூஸ் ஒயர் வந்து மெல்ட் ஆகி உள்ள இருக்கக்கூடிய அப்ளையன்சஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த யூசேஜுக்கு தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அந்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிம்பிளிஃபை பண்றதுக்கு அதனோட அடுத்த மாடலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்சிபி மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதுக்கான பிக்சருமே நமக்கு இங்க கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவர்லோட் ஆகுது, ஷார்ட் சர்க்யூட் எதுவும் இதாகுது அப்படின்னு சொல்லக்கூடிய டைம்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த எம்சிபி ஃபியூஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டிவைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே, இந்த ஃபியூஸும் எம்சிபியும். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம நார்மலா நம்ம கண்ட்ரியில டொமஸ்டிக் பர்பஸ்ல நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அங்க வரக்கூடிய கரண்ட் எல்லாமே என்ன மாதிரியான கரண்ட் அப்படின்னா ஏசி கரண்ட் தான். ஸோ இப்போ இதுக்கான பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வேல்யூ வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220 வோல்டேஜ். ஓகேயா? ஸோ நம்ம கண்ட்ரியில யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வேல்யூ வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220 வோல்டேஜ். இது நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்ம சொல்றதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கண்ட்ரில யூஸ் பண்றதுதான் 220 230 வோல்டேஜ். ஆனா இதே இது ஃபாரின் கண்ட்ரி யூஎஸ்ஏ யூகே இங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 to 120 வோல்டேஜ் தான். ஸோ அப்ப இந்த வேரியேஷன் இருக்கிறதுனாலதான் இங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிக்சியோ இல்ல மற்ற டிவைஸோ என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரில போய் யூஸ் பண்ண முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா இப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த டிவைஸ் எல்லாமே வந்து இங்க இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு ஏத்தா போல இதை வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. அப்ப இந்த டிவைஸ
அங்க வந்து பாத்தீங்கன்னா லோ வோல்டேஜ் 110 120 வோல்டேஜ் தான் பாத்தீங்கன்னா அங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ அப்ப அங்க இருக்கக்கூடிய ஹோல்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இது போய் நமக்கு செட் ஆகாது. ஓகேயா. ஸோ அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய மிக்சியோ கிரைண்டரோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்ட்ரீஸ்க்கு ஏத்தா போல டிசைன் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான டிவைஸை தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேயா. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா, ஒரு அவுட்லைன் தான் நான் கொடுத்துருக்கேன். இது ரிலேட்டடா ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்துருக்கேன். Domestic electric circuits. Electric power is supplied for domestic use through mains. This main is supported by overhead electric pole or underground cables. There occur two wires in the supply, one with red insulation cover acting as live wire, which is positive, and another wire with black insulation called as neutral wire, the negative. The potential difference between the two wires is 220 volts in India. These wires enter the meter through a main fuse. These are connected to the line wires of the house through main switch. These wires supply electric current of different circuits in the house. Circuits are of two different types. One with 5 amperes current, which supplies current to bulbs, fans, etc. The second circuit is with 15 amperes current, supplying current to geysers, air conditioners, refrigerators. ஓகே. ஸோ இப்போ இங்க வந்து பார்த்தா அப்படின்னா அந்த கனெக்ஷன் ஆஃப் வேரியஸ் அப்ளையன்சஸ் இன் பேரலல் இருக்கு பாத்தியா. இப்போ எல்லாத்துக்குமே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போல இருக்காது. இப்போ நம்ம ஆர்டினரி லைட் பல்புல யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 5 ஆம்பியர் கரண்ட் இருந்தா போதும். பட் இதே 5 ஆம்பியர் கரண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. நம்ம வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஹெவி எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணுவோம். எதுக்கெல்லாம்? ஸோ அப்ப ஏசி, தென் ஃப்ரிட்ஜ், இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஹெவி எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ். ஸோ அப்ப இதுக்கான கரண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கூட தான் இருக்கும். 15 ஆம்பியர் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஆகணும். ஸோ அப்ப அதுக்கு ஏத்தா போல அரேஞ்ச்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஸோ அப்ப ஹோல்டர் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியானதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பிளக் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு போல ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அப்ப இதே ஃப்ரிட்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கானது வேறையா இருக்கும். ஆர்டினரி லைட் பல்ப் அப்படின்னா அதுக்கானது வேறையா இருக்கும். Radiators, etc. There is also another wire called as earth wire, which is insulated with green color. Earth wire is used as a safety measure for appliances with metal body. Example? ஸோ எர்த் வயர் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம் அப்படின்றதும் உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோட இது வந்து பாத்தீங்கன்னா கிரீன் இன்சுலேட்டர். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ரெட் அப்படின்னா லைவ் வயர், பிளாக் இன்சுலேஷனா இருந்தது அப்படின்னா அது நியூட்ரல் வயர், கிரீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து எர்த் வயர். ஸோ அப்ப எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா உனக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய டைம்ல ஓவர்லோடோ இல்ல ஷார்ட் சர்க்யூட்டோ ஆகக்கூடிய டைம்ல அதை யூஸ் பண்ணக்கூடிய பர்சன்ஸுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு தான் மேக்சிமம் எல்லா வீட்லயும் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா அந்த எர்த் கனெக்ஷன் கொடுத்துருப்போம். இது ரொம்ப 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 மஸ்ட்பா. ஓகேவா. ஸோ இது சப்போஸ் வீட்ல இதெல்லாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணு, இதெல்லாம் யூஸ் பண்ண சொல்லி இன்சிஸ்ட் பண்ணு. ஏன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகக்கூடிய டைம்ல நம்மள ப்ரொடெக்ட் பண்றது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எர்த் வயர் தான். Electric toaster, refrigerator, etc. The metallic body is connected to the earth wire, which is in turn connected to a metal plate which is buried deep inside the earth. It provides a low resistance conducting path for the current to ensure that there is no leakage of current and prevents user from experiencing an electric shock. Common domestic circuit is shown. In each separate circuit, different appliances can be connected across the live and neutral wires.
Every appliance has an on or off switch to regulate the flow of current through it. All these appliances having same potential difference are connected parallel to each other. Electric fuse, as we already know, is the basic component in the circuit to prevent it from overloading. The Joule heating occurs during the flow of underlay electric current, which melts the fuse wire and the electric circuit is broken. Overloading occurs even due to sudden supply of more voltage. Overloading also occurs when too many appliances are connected to a single socket. So all the electric devices are saved from damage that could be caused by overload. Note, the value of overload current varies from the household current to factories. ஓகே நாமா. ஸோ இப்போ உனக்கு இந்த டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட்டை பற்றின ஒரு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இப்போ கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மேக்ஸிமம் நம்ம வீட்டில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் எல்லாமே எப்படிப்பட்ட கனெக்ஷனாக தான் இருக்கும் அப்படின்னா parallel கனெக்ஷனாக தான் இருக்கும். ஸோ parallel கனெக்ஷனோட யூசேஜ் வந்து என்ன அப்படின்றத இந்த பேரால கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இங்க வந்து யூஸ் பண்றோம் parallel கனெக்ஷன் தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பர்டிகுலர் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணக்கூடிய டைம்ல அதுக்கான எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் அந்த இடத்துல நம்ம ஃபேனோ லைட்டோ என்ன கொடுத்துருக்கோமோ அது மட்டும்தான் ஆஃப் ஆகும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகாது. ஸோ இது வந்து அதோட அட்வான்டேஜ். தென் செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா parallel கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒன்று போலதான் இருக்கும். ஸோ ஃபேனோ லைட்டோ மற்ற இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா parallel கனெக்ஷன் அப்படின்னா ஏற்கனவே அந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணக்கூடிய டைம்லேயே கவனிச்சிருப்போம். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒன்று போலதான் இருக்கும். சீரிஸ் சர்க்யூட்னா தான் வோல்டேஜ் வந்து வேரி ஆகும். ஸோ parallel கனெக்ஷன் அப்படின்னா வோல்டேஜ் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. த நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓவர்லோடிங் அண்ட் ஷார்ட் சர்க்யூட்டிங். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா என்னன்னா ஓவர்லோடிங். ஸோ ஓவர்லோடுனா என்ன? ஸோ ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர்லயே நம்ம என்ன பண்றது அப்படின்னா எல்லா டிவைசஸ்க்குமான இது எல்லாத்தையுமே என்ன பண்றது அப்படின்னா அதோட தான் போய் கனெக்ட் பண்ணிருப்போம். ஸோ இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேம் தான் ஓவர்லோட் அப்படின்றோம். ஸோ ஓவர்லோடிங் ஹேப்பன்ஸ் when a large number of appliances are connected in series to the same source of electric power. Okay, yeah? To the same source of electric power. This leads to a flow of excess current in the electric circuit. ஸோ அப்போ அந்த டைம் ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒரு ஹோல்டர்ல இருந்து நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய current usage வந்து நம்ம நிறைய பண்ற மாதிரி ஆயிடும். So when the amount of current passing through the wire exceeds the maximum permissible limit, the wires get heated to such an extent that a fire may be caused. So அப்ப அந்த மாதிரி பண்ணக்கூடிய டைம்ல இப்ப இங்க பார்த்தா அப்படின்னா ஒரே ஒரு இது இருக்கு அப்படின்னா ஸோ இப்ப இங்க இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டெலிவிஷனுக்கு கனெக்ட் அதுல தான் கொடுத்துருக்கோம், பல்புக்கு அதுல தான் கொடுத்துருக்கோம், ஃபேனுக்கு கொடுத்துருக்கோம், தென் டெஸ்க்டாப் கூலர் இப்படி எல்லாத்தையும் ஒரே இதுலயே நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அட் அ டைம்ல அது அங்க வந்து இந்த 5 டிவைஸுமே ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே இதுல இருந்து மேக்சிமம் எனர்ஜி யூசேஜ் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப இதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஓவர்லோடிங் அப்படின்றோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட். ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட். ஸோ ஷார்ட் சர்க்யூட் எப்ப நடக்கும் அப்படின்னா when a live wire comes in contact with a neutral wire. லைவ் வயரும் நியூட்ரல் வயரும் கான்டாக்ட் ஆகக்கூடிய டைம்ல ஒன்னோட ஒன்னு டச் பண்ணக்கூடிய டைம்ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட் சர்க்யூட் நடக்கும். ஸோ ஷார்ட் சர்க்யூட் நடக்கக்கூடிய டைம்ல அந்த ரெண்டு இன்சுலேஷன் ஏன்னா ரெண்டு ஒயர் மேலேயே நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இன்சுலேஷன் கொடுத்துருப்போம். ஆனாலுமே கூட அந்த டைம்ல ஹெவி கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கக்கூடிய ஒயர் அந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகக்கூடிய டைம்ல அது மேல இருக்கக்கூடியது எல்லாமே என்ன ஆயிடும்
அந்த இன்சுலேஷன் பிளாஸ்டிக் தானே கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அந்த இன்சுலேஷன் எல்லாமே என்ன ஆயிடும் அப்படின்னா மெல்ட் ஆயிட்டு உனக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல டேமேஜ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்றோம். இதனாலையும் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேயா? ஸோ அப்போ ஓவர்லோடிங்னா என்ன, ஷார்ட் சர்க்கியூட்னா என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டோம். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் எல்இடி பல்ப். ஓகேயா? Next one is LED bulb. LED bulb is a semiconductor device that emits visible light when an electric current passes through it. So அப்ப இந்த லைட் வழியா கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணுது அப்படின்னா லைட்டா எமிட் பண்ணுது. ஓகே, இந்த எல்இடி பல்ப்லயே கலர் கலரா லைட் வந்து கிடைக்குது. ஸோ கிரீன் கலர்ல பாக்குறோம், ப்ளூ கலர்ல பாக்குறோம், ரெட்ல பாக்குறோம். ஸோ எப்படி இந்த கலர் வேரியேஷன் எப்படி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அங்க உள்ள என்ன மாதிரியான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து இருக்கும். ஸோ அப்போ உள்ள யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் கேலியம் ஆர்சனைடா இருக்கலாம், கேலியம் பாஸ்பைடா இருக்கலாம். ஸோ என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து அந்த கலர் வந்து நமக்கு டிஃப்ரெண்டா கிடைக்குது. ஓகேயா? இது நம்ம வேற எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ் இன் டிஜிட்டல் வாட்சஸ்ல எல்இடி யூஸ் பண்றோம், கால்குலேட்டர்ல இருக்கு, டிராபிக் சிக்னல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்ட்ரீட் லைட்ஸ்ல இருக்கு, டெக்கரேட்டிவ் லைட்ஸ்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்இடி பல்புக்கான ஒரு யூசேஜ் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்திருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் இதுல யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 செக்மெண்ட் டிஸ்பிளே. ஓகேயா? இந்த எல்இடியில வந்து பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடிய அடுத்த ஒரு கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா 7 செக்மெண்ட் டிஸ்பிளே. இந்த 7 செக்மெண்ட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுறோம். ஆக்சுவலா இதுல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செக்மெண்ட் அப்படின்றது 7 செக்மெண்ட்ஸ். இந்த செக்மெண்ட்டை யூஸ் பண்ணிட்டு என்ன டிஜிட்டை கொண்டு வர்றோம், ஆக்சுவலா இது என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா 8 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்ம்ல இருக்கு. ஓகேயா? ஸோ இதுல ஒவ்வொரு ஃபார்முக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏபிசிடின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு நம்பரை வந்து டினோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 அப்படின்னா அதுக்கு என்ன செக்மெண்ட் மட்டும் யூஸ் பண்றோம், ஏபி தென் ஜிசிடி. இந்த 5 செக்மெண்ட்டை யூஸ் பண்ணி 3ன்ற நம்பரை கொண்டு வந்துடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 4ன்ற நம்பருக்கும் சரி 5ன்ற நம்பருக்கும் சரி இந்த ஒரு 7 செக்மெண்ட்டை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா எல்லா செக்மெண்ட்டையும் நம்ம கொண்டு வந்துடுறோம். ஸோ இந்த செக்மெண்ட் டிஸ்பிளே அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாவே இருக்கு. ஓகே, the next one is the merits of a LED bulb. LED பல்போட யூசேஜ் என்ன மாதிரியான மெரிட்ஸ் இருக்குதுல. ஓகேயா? என்னென்ன பாயிண்ட் கொடுத்திருக்காங்கன்னு பாரு. as there is no filament there is no loss of energy in the form of heat. இங்க ஃபிலமெண்ட் இல்லாததுனால நிறைய எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் ஆகுறது இல்லை. ஆனா இதே இது வந்து பாத்தீங்கன்னா டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் எல்லோ பல்ப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல எல்லாம் ஃபிலமெண்ட் இருக்கும். ஸோ ஃபிலமெண்ட் ஹீட் ஆகி அதுக்கப்புறமேட்டு தான் அது லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இங்க ஃபிலமெண்டே இல்லாததுனால நிறைய ஹீட் எனர்ஜி இதுல வேஸ்ட் ஆகுறது இல்லை. இன் கம்பேரிசன் வித் ஃப்ளூரசன்ட் லைட் In comparison with the fluorescent light, the LED bulbs have significantly low power requirement. Power வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் கன்சியூம் பண்ணிக்குது. It is not harmful to the environment. LED bulb வந்து பாத்தீங்கன்னா not harmful to the environment அப்படின்றாங்க. ஆனா இதே இது மத்த பல்பு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அந்த எல்லோ பல்பு அந்த குண்டு பல்பு எல்லாம் சொல்றோம் பாத்தியா, இதெல்லாம் நிறைய ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்றதுனால அது வந்து harmful to the environment. ஓகேயா? Then a wide range of colors is possible here. நிறைய கலர் வேரியேஷன் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. It is cost efficient and energy efficient ஆவும் இருக்குது. மெர்க்குரி and other toxic materials are not required. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கலர் வேரியேஷனுக்கு மெர்க்குரியோ இல்ல மற்ற டாக்ஸிக் மெட்டீரியல்ஸும் நம்ம யூஸ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை இதுல. ஓகேயா? இந்த எல்இடி பல்பு இதோட அடுத்த லெவல் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்இடி டெலிவிஷன். ஸோ எல்இடின்றதுக்கான எக்ஸ்பான்ஷன் என்னது, லைட் எமிட்டிங் டயோடு. இதுல நம்ம யூஸ் பண்றது இந்த இதுதான், லைட் எமிட்டிங் டயோட யூஸ் பண்ணி தான் இந்த லெவல்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஓகே, எல்இடி டிவி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எதோட ஒரு கன்வர்ஷன் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்சிடி. ஓகே, எல்சிடிக்கான எக்ஸ்பான்ஷன் லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. ஸோ அதோட ஒரு அடுத்த லெவல் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்இடி டிவி. ஓகே, ஸோ ஸ்டார்டிங்ல இந்த எல்இடி டிவி அப்படின்றது எப்படி மட்டும்தான் இருந்தது அப்படின்னா மோனோக்ரோம். அதாவது மோனோக்ரோம் அப்படின்னா சிங்கிள் கலர். ஸோ அப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் இருந்தது.
ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மற்ற கலர்ஸ் எல்லாம் இல்ல, ரெட் கிரீனு அப்படின்ற மாதிரியான இந்த கலர்ஸ் எல்லாம் இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எல்இடி டிவியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் மிச்சல் 1977 கொண்டு வந்திருக்காரு. பட் ஆனா அவர் கொண்டு வந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் இருந்திருக்கும். ஸோ அடுத்து 2009 வந்து பாத்தீங்கன்னா சோனி வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அதுல நிறைய சேஞ்சஸ் வந்து கிரியேட் பண்ணி அந்த எல்இடி டிவியை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு வந்து இதை கொண்டு வந்திருக்கு. ஓகேயா? ஸோ அந்த கலர் முதல்ல நான் சொன்னேன் பாத்தியா, மோனோக்ரோம் லைட் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்து கலர்ஸ் வேரியேஷன் கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா சோனி கம்பெனி தான். ஓகேயா? ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் அ பிரைட்டர் பிக்சர் குவாலிட்டி. எல்இடியில வந்து பாத்தீங்கன்னா பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்கு. தென் இட் இஸ் தின்னர் இன் சைஸ். பழைய டெலிவிஷன்லாம் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் தின்னர் இன் சைஸ். இட் யூசஸ் லெஸ் பவர் அண்ட் கன்சியூம்ஸ் வெரி லெஸ் எனர்ஜி. நீ எவ்வளோ நேரம் டிவி பார்த்தீங்கன்னாலும் அங்கே பவர் கன்சம்ஷன் கம்மியாக தான் இருக்க போதும். தென் இட்ஸ் லைஃப் ஸ்பேன் இஸ் மோர், இட் இஸ் மோர் ரிலையபிள். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே ஓகேடாமா. ஸோ இப்போ இதோட நமக்கு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. இந்த லெசன்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸை படிச்சு தரோம், எழுதி பார்த்துரு. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. எக்ஸ்பிளைன் அபவுட் டொமஸ்டிக் சர்க்யூட், எலக்ட்ரிக் சர்க்யூட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ் இருக்கு. தென் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் எல்இடி டிவி ஓவர் த நார்மல் டிவி, லிஸ்ட் த மெரிட்ஸ் ஆஃப் எல்இடி பல்ப். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் படிச்சு தரோ பண்ணி எழுதி பார்த்து. ஓகேவா? Thank you, Dhamma.